Hi friends, welcome to Meen's Little Kitchen. இன்னைக்கு நம்ம சமைக்க போற ரெசிபி ஒரு மீன் குழம்பு ரெசிபி தான். நீங்க எந்த மீன் வாங்குனாலும் இந்த மாதிரி குழம்பு வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் அப்படி இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளாடி போலாம். அதுக்காக நான் 1 கிலோ மீன் வாங்கியிருந்தேன். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இதோட பேர் மாலா மீனுன்னு சொல்லுவாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். உள்ளாடி நல்லா பஞ்சு மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீனுக்கு பதிலாக நீங்கள் எந்த மீன் வேணாலும் இதில் பயன்படுத்தலாம். நான் மீனை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மீன் குழம்பு செய்ய நமக்கு புளி தண்ணி தேவைப்படும். அதனால் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு சைஸில் புளி தண்ணியில் ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு சுவை தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து எடுத்துக்கோங்க. ரொம்ப புளிப்பாக இருந்தாலும் மீன் குழம்பு நல்லா இருக்காது. அதனால் புளியோட அளவு பார்த்து எடுத்துக்கோங்க. இனி மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்காக ஒரு ஃப்ரை பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தோட பாதி எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயமாக இருந்துச்சுன்னா ஒரு 5-6 எடுத்துக்கலாம். கூடவே 9 பல் பூண்டு, சின்ன பூண்டாக இருந்துச்சுன்னா 9 பல், பெரிய பல் பூண்டாக இருந்துச்சுன்னா 5 எடுத்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி, ஒரு கொத்து கறிவேப்பிலை, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், பெரிய ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சின்ன ஜீரகம். சின்ன ஜீரகத்தோட ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும்னா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கும் போது ஃப்ளேமை நல்லா கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் கருகாமல் இருக்கும். நம்ம ஜீரகம் எல்லாம் கருகி போச்சுன்னா மீன் குழம்பு நல்லா இருக்காது. வெங்காயம் இந்த அளவு வதங்கினதுமே இதில் தக்காளி சேர்க்கலாம். நான் இந்த அளவுள்ள 2 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி அதிகம் புளிப்புள்ள தக்காளி இதுக்கு பயன்படுத்தாதீங்க. நம்ம அதிகம் புளிப்புள்ள தக்காளி பயன்படுத்தினா புளியோட அளவை கம்மி பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரொம்ப புளிப்பாக இருக்காது. கூடவே கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. அப்போ தான் வெங்காயம் தக்காளி எல்லாம் சீக்கிரமாக வதங்கி வரும். எல்லாமே இந்த அளவு வதங்கி வந்தால் போதும். இனி ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி இதை நம்ம பேஸ்ட்டாக அரைச்செடுக்க போகிறோம். நல்லா ஆறியாச்சு. இந்த நேரத்தில் இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன். நீங்கள் காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ பார்த்து போட்டுக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் போதும். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். தேங்காய் துருவல் சேர்த்து நம்ம இது பண்ணும்போது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் அதிகமாக சேர்க்காதீங்க. அதோட கலர் மாறும். இந்த அளவுக்கு விழுதாக அரைச்செடுத்தால் போதும். இனி குழம்பு நம்ம ரெடி பண்ணலாம். அதுக்காக ஒரு மண் பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கோகோனட் ஆயில் மீன் குழம்பு செய்யும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு நல்லா இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். மீன் குழம்புக்கு பச்சை மிளகாய் கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் மீன் குழம்பு நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். கூடவே பெப்பர் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். பெப்பர் தூள் தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. பெப்பர் தூள் பிடிக்காதவங்க போட வேண்டாம். குழம்பு நல்லா தான் இருக்கும். இந்த அளவுக்கு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அந்த அரைச்சி வச்ச விழுதை இதில் சேர்க்கலாம். இனி இதில் நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை சேர்க்கலாம். கூடவே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு குழம்பு எவ்வளவு கெட்டியாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்தோன்னு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு இது நல்லா கொதிக்கட்டும். இது கொதிக்க வைக்க ஃப்ளேமை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வைக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதித்ததுக்கப்புறமா இதில் மீனை ஆட் பண்ணலாம். மீன் குழம்பு எப்போவுமே டேஸ்ட்டாக இருக்கணும்னா மெயின் விஷயம் புளி, நம்ம எடுக்கக்கூடிய புளி பழைய புளியாக இருந்துச்சுன்னா மீன் குழம்பு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். புதிய புளியும் பயன்படுத்தலாம். இல்லை பழைய புளியாக இருந்துச்சுன்னா மீன் குழம்பு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும்.
இந்த மாதிரி மீன் எல்லாம் போட்டதுமே மீனை வந்து ஸ்பூன் போட்டொன்று மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேம்லேயே 10 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விடலாம். அப்பப்போ மூடியை திறந்து ஒன்று இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது, அப்போ தான் மீனெல்லாம் பொடியாமல் பர்ஃபெக்டாக வரும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம மீன் குழம்பு வந்து இந்த மாதிரி ஆயில் எல்லாம் விட்டு வெளியே வர தொடங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் நம்ம வந்து தாளிப்பு சேர்க்கலாம். அதுக்காக 1 டீஸ்பூன் கோகோனட் ஆயில் விட்டு கொஞ்சமாக கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 சின்ன வெங்காயம், 2 வற்றல் மிளகாய், கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து சேர்த்துருக்கேன். அது நல்ல ஒரு வாசனையை வந்து கொடுக்கும். பார்த்திங்களா, நம்ம மீன் வந்து பெர்ஃபெக்டாக வெந்திருக்கு. எவ்வளோ க்ரீமியாக வந்திருக்குன்னு பாருங்கள். கிரேவியெல்லாம் நல்லா திக்காக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலுக்குள்ளே ஆல்ரெடி நான் ஒரு மீன் குழம்பு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கேன், தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.